தேவராகிய ஓ மை கிரேட்டஸ்ட் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், என் ஆவிக்குரிய கருப்பனே, நீ செய்கிற எண்ணற்ற நன்மைகளுக்காக நான் உன்னை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவராகிய கர்த்தரும் ஆண்டவராகிய நசரேயன் ஆகிய புனித இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறேன். பிறவானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் என்னுடன் கலந்திருப்பதாக கர்த்தர் தன் முகத்தை உண்மை பிரகாசம் பண்ணி எங்கள் இதோ தெரிகிற சூரியனைப் போல விடிவெளி நட்சத்திரத்தைப் போல விடிவெளி சூரியன், அதாவது இன்றைக்கு ஒதுக்கின்ற சூரியனானது விடிவெளி நட்சத்திரம் அல்ல, அல்லது விடிவெளி சந்திரனும் அல்ல, விடிவெளி சூரியன். ஏனென்றால் இங்க வெள்ளிக்கிழமை இது கடந்த வெள்ளிக்கிழமைகளைப் போலவும் இனி வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் எப்பொழுதும் மிக பிரசித்தி பெற்றவை. கடந்து போன வெள்ளிக்கிழமைகள் கிறிஸ்துவரிய ஆண்டவரின் அளவற்ற பாடுகளை உணர்த்துகின்றவாறு அமைந்துள்ளது. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் பஞ்சாங்கத்தின் படி இன்றைய நாள் குறிப்பானது வெள்ளிக்கிழமை. பரிகாரம் வெள்ளம் சூழம் மேற்கு. நாளன்றைய தினமும் கர்த்தருடைய ஆண்டவர் எனது ஒரே மகவாளர் எருசலேமின் உள்ள தேவாலயத்தில் 100 அடி உயரமும் 60 அடி 50 முழ நீளமும் 100 அடி உயரமும் 50 முழ நீளமும் 40 அடி அகலமும் அல்லது 100 முழ உயரமும் ஆன ஒவ்வொரு குருணாகாரங்கள் மற்றும் ஒளிமுகவார்கள் பிரத்யேகமாக செங்கற்களால் வலிமையான செங்கற்களால் கட்டப்பட்ட கர்த்தருடைய ஆண்டவரின் எங்கள் நசரேயராகிய பிதாகுமாரர் அவரது பிதாவானவரின் வலது பரிசுக்கு வீட்டிற்கும் குமாரனாகர் மாறனாகர். ஏனென்றால் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து எண்ணுக்கிற பாடுகளையும் மின்னல்களையும் சதிக்குள்ளார். தேவர் ஆகிய ஆண்டவர் ஆண்டவராகிய கர்த்தர் தேவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது தேவனாகிய ஒரே தேவனாகிய மெய்யான தேவனாகிய நித்திய தேவனாகிய கண்மலையின் தேவனாகிய தேவனாகிய கர்த்தர் மற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் என் கண்ணிமைகளை மறைக்கும் வண்ணமாக உள்ளன. தவக்காலம் பொதுக்காலமானது. ஓசனா ஜெயமே என்று அவரது திருவருகையை உணர்த்துகின்றது. ஏனென்றால் என்னை வலு சர்ப்பங்களுக்கும் சிங்ககபியில் பாலாய் கிடக்கும் ஒவ்வொரு கொய்ந்து போன ஆத்துமாக்களையும் கேட்கின்ற உன்னதத்தின் மரிமையான கேட்கிறவாளரை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் புனித அகில அங்ககாரகங்களையும் வானத்தையும் முகக்கொண்டு பூமியையும் சிருஷ்டிகரின் வலது பாரிசக்கு வீட்டிற்கும் பெகஸ்கா என்னும் திருநாமமும் மகிமையும் உன்னதமும் நன்மையும் கேககமும் உன்னதமும் பயங்கரமும் மகிய கர்த்தாவே வாழ்க. எண்ணற்ற தியாகங்கள் என்னை மெய்சிலிக்க வைக்கின்றன. ஏன் இவற்றை கூறுகிறேன் என்றால் இன்றைய தினம்
உலகளாவிய கூறும் ஏன் உலகத்தை காட்டிலும் பரலோக ராஜ்யம் அவரது வருகை சமீபம் என்று வேதம் கூறுகின்றது. ஆனால் இத்தகைய இன்றைய வெள்ளிக்கிழமை அவரது துக்க நாளையே உணர்கின்றது. இதை வைத்து நான் கூறுகின்றேன். நான் இந்து மதத்தையும் சார்ந்தவன், கிறிஸ்துவ மதத்தையும் சார்ந்தவன் மற்றும் இஸ்லாமிய கோட்பாட்டையும் நன்கு அறிந்தவன். நான் மத கோரிக்கைகளை பற்றி நான் பரப்பவில்லை. இந்த சேனலின் இந்த காணொலியின் நீங்கவை நேர்ந்திக்கவை இனி நிகழப்போகிறவைகள் மட்டுமே கருத்தில் எண்ணப்படத்தக்கது. நான் பால் சுதர்ஷன் நிதிஷ். எங்கள் சேனலை ஒருபோதும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் எங்கள் சேனலுக்கு ஆதரவும் வேண்டாம், ஒரு மனங்கதியும் வேண்டாம். நான் அதை கேட்க மனுஷ பிசாசுகளிடமிருந்து எதிர்பார்க்கவே இல்லை. சற்றும் அந்த எதிராளிகளை வென்று ஜெயிப்பவர். நீதிமான்கள் ஒருபோதும் குற்றப்பட மாட்டான் அல்லது அஞ்சவே மாட்டான். ஏனென்றால் நீதிமானுடன் தோல் கொடுப்பவர் கர்த்தராகிய ஆண்டவர் ஒருவரே. அவரே மெய்யான ஜீவன், நித்திய ஜீவன், நித்தியானந்தரே, சத்தியானந்தரே, பரமேஸ்வரரே. இன்றைக்கு வடக்கு திசை நோக்கி இன்றைக்கு கிழக்கு திசையில் இதோ தெரிகின்ற சூரியன் பிரகாசிக்கின்றது. வடகிழக்கு திசை. இன்றைய சூரியோதயமானது தமிழ் பஞ்சாங்கத்தின்படி இன்றைக்கு அதிகாலை 6 மணி 22 நிமிடமும் 6 மணி 22 நிமிடமும் மீனலக்கணம். இன்றைய சந்திராஷ்டமமானது பூரக்காரி உத்திரக்காரி மற்றும் இன்றைய நன்னாள் புனித வெள்ளி, நேற்றைய நன்னாள் புனித வியாழன். நேற்றைய நன்னாளானது அவரது கதை பரியங்கம். என் தேவராகிய வெள்ளை புலமே, பாரினில் உதிக்க வெண்செங்கே வாங்க கயாப்பரரே. ஆபரகாம் தேவரகை கற்கர் ஆகமையும் ஏவாளையும் முதலில் கல்வி மண்ணாக அவைகளை படைக்கார். அவைகளை களிமண்ணால் அவைகளுக்கு ஜீவனை ஊட்டினார். வெறும் களிமண்ணால் உருவம் பாவித்து சினைத்து அவைகளை சனைத்து பானை செம்மண்ணால் குயவன் வனைக்கிறது போல அவைகளையும் வனைக்கார். ஏனென்றால் வருங்காலத்திலோ அவைகள் படையாளிகளாக அல்லது கங்காளங்களாக இருக்கக்கூடாது என்று நல்ல எண்ணத்திலே அவைகளை படைக்கார். தேவராகிய கர்த்தர் இத்தகைய புனித வெள்ளியை தமது ஆசரிப்பு கூடாரத்தில் பண்டை காலைக்குள் எவ்விதமான போர் சேவகங்களும் அல்லது குமாக்கங்களும் அங்காரம் பண்ணக்கூடாது. அப்படி அங்காரம் பண்ணால் அவைகளை சங்கரித்து அக்கணமே அவங்கர வெளியில் உள்ள எல்லிலும் இருக்கையும் அந்த பகலில் பறக்கும் அம்பு குறிக்கும், இரவில் நடமாகும் கொலை நோய்க்கும் கப்புவிக்கும் ஒரே தேவரே வாழ்க. உமது நாமம் எண்ணற்ற துதிகளும் மகிமைகளும், உமது நாமம் துதிகளும் மகிமைகளின் பாத்திரவே. தூயவரை கர்த்தாவே. தேவ பிரசனம் ஆவி எனது அங்கத்திற்குள் எனது அவயவங்களை நேராக்கி ஒவ்வொரு அங்கத்தையும் பரிசுத்தமாக்குகின்றவரே. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக போலாக்கும் தேவரே. நீக்கும் இங்கும் எங்கும் மாறாதிருக்கும் தேவரே. சாரோனின் ரோஜாவே, காலமோனிலும் பெரியவரே. ஸ்கோத்திரம். சாரோனின் ரோஜாவே, கங்கையின் ரோசாவே.
சியோனை ஏந்திரம் அஸ்திபார கிறிஸ்துவே, சியோனின் அலங்கார வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் குறைவுங்கு போகாமல் பலுவுங்கு எங்கவிக பராக்கிரமமும் பராக்கிரமசாலிகளும் பரியாசம் ஏளனம் இருமாப்பு இடுக்கண் ஏளனம் இச்சைகள் இகழ்ச்சிகள் சர்ச்சைகள் ஹிலேகம் பண்ணுகிறவைகள் ஹிலேகம் அபக்கம் அவமானம் பொய்யன் பொலிக்கை பொய் வேசிக்காரன் விருக்க சேகம் இல்லாதவைகள் ஒருபொருள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கலாகாது என்று மெய்யாகவே உனக்கு நான் கர்த்தரியாங்கவர் கூறுகின்றேன். ஒவ்வொரு முகக்கறி விரல் நீக்கை நீக்காமல் அப்படி நீக்கினால் அதன் அபராதமும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கர்த்தராகிய தேவர் அறிவுறுத்தியுள்ளார். ஆனால் பிற குமாரருக்கு இங்க அவல நிலைமை வரும் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இங்க சஞ்சலத்தையும் அவ்விதமான பாடுகளையும் அக்கிரமத்தையும் சகிக்கும் பொறுமையும் நிதானமும் சன்னிதானமும் பெற்ற என் தேவகுமாரரை நாமம் நித்திய பரிமள கைலத்துவம் மற்றும் சர்வாங்க ககன பலிகளாக உண்மை இங்க சிலுவை பாறை சுமக்க அங்க கிரேக்கர்கள் அங்க கொடிய விஷ சர்ப்பங்களை காட்டிலும் கொடிய விஷக்காரங்கள் அறிய அவைகளை மண்ணாக பொற்கரிப்பு பூச்சிகள் பொற்கரிச்சு போகும். அவைகளின் சரீரத்தில் ஒரு அவயவங்களும் எண்ணாமல் போகும். எனது உள்ளின் ஆராய்ந்திருக்கிற ஒரே கற்கரை வாழ்க. உமது நாமம் பரிமள கைலமும் முதலாம் நிலையில் புஷ்பரகமும் பருமரகமும் இரண்டாம் நிலையில் எஸ்பிஎம், மூன்றாம் நிலையில் ஆல்பம் பேசிங் கைலமும் நான்காம் நிலையில் பரித பச்சைகளும் கிச்சிலி பழம் நீரை கிண்ணற கோட்டம் இதோ கெடுக்கின்ற கருங்காக்கைகளும் தமது வருகையை குறிக்கின்றது. கருங்காக்கைகள் இத்தகைய புனித வெள்ளிக்கிழமையில் போகும். ஒவ்வொரு வருஷமும் தமது பிறப்பை குறிக்க கேப்ரியல் தேவதூதர் ஆனவர் தமது பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று உலகளாவியத்தில் பரப்பியுள்ளார். மற்றும் அவர்கள் லீபனான் தேசத்தையும் லாபானோடு யாக்கோபு கசர். அப்பொழுது யாக்கோபு இஸ்ரவேலை ஆளுகின்றவர். அப்படிப்பட்ட யாக்கோபு யெஷூரனின் தேவர். அப்படிப்பட்ட யாக்கோபிடம் 2 ஸ்திரீகள் உள்ளன. அந்த ஸ்திரீகளில் ஒரு ஸ்திரீயை மணந்து கொண்டால் அவரது நிலமும் முத்திரிகையிடப்பட்ட எல்லா சொற்க அந்தஸ்துகளும் அவருக்கு சொந்தம் என்று கருதி அந்த ஸ்திரீயை மணந்து கொண்டு அவர் ஏமாற்றமடைந்தார். இதை ஏன் கூறுகிறேன் என்றால், இத்தகைய புனித வெள்ளிக்கிழமையில் அவர் 18ஆம் சிலுவை தியாகத்தை எனது பாவங்களுக்கும் சஞ்சலத்திற்கும் அவர் பதிலடி கொடுத்தார். இஸ்ரவேலின் தேவரை வாழ்க, என்னை ஆங்கு கொண்டருளும் தேவரை வாழ்க. சகா காலங்களிலும் எங்களுக்கு ஒக்காசை அனுப்பும் பறக்கிலிருந்து ஒக்காசை அனுப்பும் தேவரை எங்கள் செங்குக்காக எங்கள் வாழ்க்கையை செவ்வையாக்கினவரை செம்மையான வார்த்தைகளால் மற்றும் யாக்கோபின் தேவரே அம்மினகாப்பின் தேவரே ஆபிரகாமின் தேவரே ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு தாவீது சாலமோன் ராஜாவை பெற்றான்.
தாவீதும் ஒரு குமாரன். இதுவே இயேசு கிறிஸ்துவாகிய நசரேயராகிய இன்றைக்கு அவர் மகாராஜாதி ராஜர், மன்னரி மன்னன், பார்க்கடலையும் செங்கடலையும் பிளந்து அவர் மற்ற மகன்களை காட்டிலும் அவர் கராகாலமும் பள்ளி கொண்டருளினார். பள்ளி கொண்டு எழுச்சி பெற்றார். அக்கறைய பள்ளி கொண்டு எழுந்தருளிய அக்கறைய நன்னால் சுப நன்னால் தான் நாளங்கிரிய தினம் ஈஸ்டர் நன்னால். ஈஸ்டர் பண்டிகை அவரது ஈஸ்டர் பன்னி, ராபிக், கலர்ஃபுல் ஈஸ்டர் எக்ஸ் முட்டைகள் அவற்றை வைத்து இல்லந்தோறும் கிறிஸ்துமஸ் பண்டிகையைப் போலவே ஈஸ்டர் பண்டிகையும் வெகு ஆஸ்தியும் அங்கஸ்கும் வெகுமதியும் பெற்றது. ஏனென்றால் அங்குதான் எங்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாங்கள். காலம் முழுவதும் அறிவுக்கமஸ் கணக்கை பெற்றவர். இறுதியாக உயர்ந்த பரலோக ராஜ்யம் அவரது பரலோக ராஜ்யத்தின் பரலோக ஆகம புஸ்தகத்தில் ரகசிய ஆகமம் ரகசிய ஆகமத்தில் குறிப்பிட்டுள்ளார். பரம எருசலேமே பரலோகம் வீட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலிக்கிறது. குஞ்சுகளை கணித்து இறக்கத்தின் கனிமையாக கனிவான எருசலேமே பரலோகம் வீட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலிக்கிறது. அல்லேலூயா. கற்கரையே ஏகமாய் குடியும் அவன் நடக்கும் செயல்களெல்லாம் பார்த்துணை குடியும். சூரியனே சந்திரனே தேவனை குடியும். ஒளியதனை ஏற்றுக்கொள்ளும் உங்க இயேசு கிறிஸ்துவை குடியும். ராஜாதிராஜரம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரது கிறிஸ்துமஸ் பண்டிகை கேப்ரியல் தேவக்குகர்களிலும் சற்று பெரியவரான கேப்ரியல், ராகேஷ், மைக்கேல் தேவக்குகர் என்கிற அடங்க பிகாரிகளாகிய மனுஷ பிசாசுகள், மனுஷ கூனி குறுகி போனவைகள் எல்லாவற்றையும் சங்கரித்து ஆகதியம் பண்ணி துரைக்கணத்திற்கும் குருமாக்க வழியில் பாதை எழுகின்றவைகளை வன்கண்ணன் வேசிக்காரன் பொருளாங்கு வாங்குகிறவர்கள் கடனை வசூலிக்கிறவைகள். நானோ கடன் வாங்காமல் நானோ கடன் கொடுக்கிறவனாகவும் உன்னை வாழாக்காமல் மேலாக்குவேங்க, கீழாக்காமல் கலையாக்குவேங்க எங்கும் நீ கூறினீரே, வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனால் ஒருபோதும் எங்கள் வார்த்தைகள் அழியாது என்று தேவதை வாழ்க. தேவகுமாரரே, நீர் எல்லா தேவகுமாரரையும் கற்று பெரியவர். சூரியனை காட்டிலும் சந்திரனை காட்டிலும் இந்திரனை காட்டிலும் செங்கதிர்களை விமலாக்கம் செய்யும் விமலா. கராப்பரணி பொற்பரணி பொற்கரன் வீரி அது பொற்பரன் வீரி அது பொற்கரன் வீதி அது பொற்பரன் வீதி பளிங்கு கற்களும் அந்த ரத்தினங்களும் இத நீளமும் இரத்தாம்பர ஆடைகளும்
வெளி பச்சை, சிவப்பு, மஞ்சள், இளநீலம், வெள்ளை, கருப்பு போன்ற வண்ணங்களிலும் அங்கங்கள் சங்கங்களான ஆடைகள், வஸ்திரங்கள், எங்களுடைய இடைக்கச்சைகளும் அங்கு பரிசுத்தமானவைகள். எங்கும் இந்த 40 கவக்காலம் நாட்களில் கடந்த பிப்ரவரி மார்ச் 2ஆம் வாரத்தில் மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக அமைந்தது. ஆதலால் மார்ச் 15ஆம் தேதி அல்லது 16ஆம் தேதியில் உலகமெங்கும் உலகளவிய கவக்காலம், தட்சிணாயன கபசு காலம் அல்லது காபரத்துவ காலம், கபசு காலம், கவக்காலம், பொதுக்காலம், விசேஷ நாட்களின் தேவ ஆராதனையும் சுவிசேஷங்களை பிரசங்கிக்கும் ஆராதனைகளும், நம்பிக்கையின் உச்சிகம், விசுவாசத்தின் உச்சிகம் உன்னகம், தேவ ஆவியின் பட்டய காரங்கள் எவ்வித பட்டய செருக்கும் ஏற்படாமல் பாதுகாக்கும் அரவணைக்கும் தேவ அறிய கிறிஸ்து இயேசுவே வாழ்க. குண்மக்கனின் ஆலோசனை கேட்காமலும் பாவின் வழியில் நிலமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் அமரமலும் தினந்தோறும் கற்கருடைய வேகத்தை இரவும் பகலும் தியானமாயிருந்து அவரை நம்புகிறவன் பாக்கியவன். அவன் நீர்கால்களின் உரிமை அகப்பட்டு தன் காலத்தில் கண் கனிகளை கொடுத்து இலையுகிறாதிருக்கிறான். மரத்தைப் போல் இருப்பன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கும்மகன் காற்று சிகரரிக்கிற பகரை போல சிகரரிக்கப்படுவான். பகரிக்காய் கழுகு ஆகாயத்தில் அடைமங்கலத்தில் பறக்கும். கழுகுகளும் தமது சட்டைகளை சிறகரிக்க பறக்கும். சுதந்திரமும் யெகோவா ஈரை நீரின் தேவரே ஸ்தோத்திரம். யெகோவா ரஃபா என்னை பாதுகாக்கும் தேவரே. யெகோவா ஷம்மா கண்மையுள்ள பரலோக ராஜ்யங்களை கரும் தேவரே ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா கண்மையுள்ள பரலோக ராஜ்யங்களை கரும் தேவரே ஸ்தோத்திரம். யெகோவா நிசி ஜெயக்கொடி கரும் தேவரே. ஜெயக்கொடி வெங்கரை பாடி வெங்கரே. பரலோக ராசகுமாரரே, சங்கனத்திலும் பெரிக்கையிலும் சுரங்கி வாசனைகளும் சுரங்க வர்க்கங்களும் கங்க வர்க்கங்களும் சுபுக்கிரங்க கைம்போன் விஷ தண்ணீரைகளுக்கு அவைகளிடமிருந்து தப்பு வைக்கும் தேவரே. குணாவதிகளும் ஸ்திரீகளையும் குழந்தைகள் தெற்கு குழந்தைகளும் கருப்பங்காய்க்கு கணம் செலுக்கும் படி வசனக்கு கோரி நீரை அடைப்போல இந்த புனித வெள்ளியில் நீர் ரத்தினங்களால் பொக்ரிகத்தை சூடாமல் ரத்தினங்களை விளையாடத்தக்க முத்துமணி ரத்தினங்களை சூடாமல் அதற்கு பதிலாக முழுமுடியும் சுரைச்செடியினால் முக்கிரீகத்தை சூடி நீரை கடைசி வினாடியில் 3 நிமிடம் வரைக்கும் 3 மணி நேரத்திலும் ஒரு வாய் கூட கண்ணீர் பருகாமல் தமது கண்களை இருவிழிகளிலிருந்து வரும் கடைசி நீராகிய கண்ணீரை உலகத்தில் நிலத்திற்கு நீர் பாய்ச்சினவரே உண்மை ஆராதிக்கின்றேன். 18 மூலாங்கங்களும் அங்கங்களும் சகரங்களும் உலகி சகரமும் ககனபதி மனுஷ சவத்தை சுக்கரிக்கும் வாடை மனுஷ பொருளாதாரை
அறுப்புண்டு செய்து அவற்றை கர்ண பலிகளாக செலுத்தி அவற்றோடு பான பலிகளாக திராட்சரச பான தீர்க்கங்களும் ஒரு செம்பு ஒரு வெண்கலத்தினாலான செம்பு ஜாதியில் துருத்தி பாலை எடுத்து துருத்தி பாலையும் 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் 2 மீன்களை வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து, இதோ என் பிதாவிடம் வேண்டுகிறேன், இந்த இரு மீன் பொங்கல் 5 மீன் பொங்கலாக மாறி 5 பெரிய மீன் பொங்கல் ஆகாரங்களை கணக்கிடாத அளவிற்கு நிறைந்த பெருதி பெருதி குறுக பண்ணினவரை தசம பாகங்களில் எனது 3, 60, 30 ஆகிய தசம பாகங்களும் 5, 6, 3 காலங்குகளும் அவற்றுடன் பல கோடி பல லட்சத்திற்கும் 90 லட்சத்திற்கும் மேலான காணிக்கைகளும் வெள்ளி கைகளும் பாகர்களின் பக்கச்சுக்காரங்களாலான விக்கிரக கோப்புகளை அம்மன் தொட்டிடன் சதுசெயர் பரிசெயர் கல்கையர் கலாட்டியர் கொலோசையர் கலீலையர் கனவு கண்டு தேசத்து கலீலையர் அவரை கண்டு கொள்கையில் அவர்கள் உருவம் என்று அவைகளுக்கு காண்பிக்காமல் எங்களது காலம் அங்கிருக்கிறது, எங்களது காலம் நான் உரியவரிடம் செல்லும் காலம் அங்கு நெருங்கியிருக்கிறது, ஆனால் மீண்டும் எங்களது வருகை சமீபம் என்று கூறிவிட்டு 18 அனுகங்களும் கிரந்தங்களும் 18 முகங்களும் கமது கரும்புகள் ஆகாக ரங்கம் பெற்ற கரும்புகளால் இனி குகமாக்கினவரே எல்ரோஹி ஸ்கோக்கம் எல்ரோஹி உன்னிகத்து தேவரே எல்லோஹா எண்ணிகத்து தேவரே யெகோவா ஈரியம் உணர்மான தேவரே யெகோவா எல் ஷகாய் சர்வ வல்லமையான தேவரே யெகோவா எல் ஷகாய் சர்வ வல்லமையான தேவரே தாவீது கோகாகு யூகா வம்சத்தை சேர்ந்த கிறிஸ்துவரிய ஆண்டவரே அஞ்சாங் பேரிக்கைகளும் பேகுரு தேவக்காக விருட்சங்களை உண்டாக்கி பேரையான மனுஷ முகங்களை வெக்குங்கு சிறகேகனம் பண்ணினவரே கமது சினத்தையும் கோபம் மூங்குகையில் கமது சக்கரங்களையும் அநியாயக்காரன் அக்கிரமங்களையும் அத்தினி ஜுவலை கரும் புயல்களாலும் காற்றாலும் அகத்தினரை நீர் கூறினால் கரும் புயலும் காற்றும் அடங்கி போகும். எகிப்தியனாகிய விரோதிகளை யுத்தகலத்தில் மாங்கு போக பண்ணினவரே எங்களிட யுத்த சனாகர்களும் போர் சேவகனின் உதவியும் அல்லாமல் போர் சேவகர்களும் அனைத்து சிப்பாய்களும் அனைத்து வீரர்களும் யுத்தங்களுக்கு மாங்கு போயின. ஆனால் நீர் ஒருபோதும் கமது அம்பை நீர் ஒருபோதும் குரங்கு போகாமல் கர்ஜிக்கின்ற சிங்கத்தை போலவும் சீருகின்ற சர்ப்பத்தை போலவும் எழுந்து வில்லை
அம்புகளை விழினால் ஆணைக்கு பகைஞனின் விழா முறிக்கப் போக்கு எரிப்பியனின் கொள்கைகளை முகத்திப் போக்கு. அந்நாட்டில் 12 கோத்திரக்காரரை இஸ்ரவேலை ராஜ்யபாரம் பண்ணி எஸ்கர் ராஜாக்கியை அவரது சிங்காசன அரியசனத்தில் 5 வருஷங்கள் அல்லது 35 வருஷங்கள் முற்றிலும் அரசாக வைக்கின்றது. விளம்புகின்றார். எவற்றை ஏகென்றால் சுரமங்கலங்களும் கம்பருக்களாலும் வினைகளாலும் நாகஸ்வரங்களாலும் கைகொக்கும் கைகாலங்களாலும் மேலக்காலங்களாலும் பூரிப்பாளரை பூரிக்கும் வண்ணமாக ஆர்ப்பரிக்க அகமகிழ்ந்து அவருக்கு பரமனது வருகையை கலிக்கொண்டு வரவேற்கும் விதத்தில் நேற்றைய தினம் அப்போஸ்தல சபையின் பிரகடனவாசலில் அனைவரையும் அனைத்து விரோதிகளாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, பிரசங்கம் பண்ணுகிறவர்களாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசி என் உபவாசம் இருந்து எங்களுடைய அங்கவராகிய கர்த்தரை விசுவாசிக்கும் ஊழியம் செய்யும் ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் கூட்டிக் கொண்டு கடைசியாக புனித வியாழன் அறிய நேற்றைய தினத்தில் அப்பம் புனிகைகளையும் திராட்சை ரச குருத்தியையும் அனைவருக்கும் சமமாக வழங்கினார். ஏனென்றால் அக்கறைய நள்ளிரவுதான் அவர் உபசரிக்கும் கடைசி நள்ளிரவு. ஏனென்றால் மறுநாள் மதிய ஜாமத்தில் மறுநாள் இரவானது அவரது குமாரரானவர் பார்க்க மாட்டார். ஆகலால் அன்றைய தினமே எல்லாரையும் கூட்டி உபசரிக்கார். உன்னதமான தேவரை காலங்க சிங்காசனத்தில் ஞானவான்களும் அதிகாலங்க சிங்காசனத்தில் அவருக்கு பிடித்தமான அவரது நேசக்காரர்களும் அதி உயர்ந்த சிங்காசனத்தில் நீதிமான்களையும் கூட்டி உயர்ந்த சிங்காசனத்தில் எவ்வித தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் போகாதிருப்பவர்களை கூட்டி உட்கார வைத்து பரம சிங்காசனத்தில் அவரது வருகையையும் பரமனது ஒளிந்திருக்கும் அதிசயங்களும் பரமனை போக்கும் வகையில் பரமனை ஆராதனை செய்யும் பரமனை தரிசிக்கும் அவர்களையும் அவ்விதமான அதிதெய்வ பக்தி உள்ளவர்களையும் வைத்தார். இப்பொழுது இன்றைய கர்த்தருடைய நாமம் அதி உயர பெற்றது. கண்மலையும் கடக்கவலது உயர்ந்த மேட்டிமையையும் பால் கரிப்பு பாலாய் இருந்த தேசங்களை தேங்கும் பாலும் ஓட வைக்கும் தேவதே. இதோ நான் சில இன்றைய வேக குறிப்புகளை என் ஆண்டவரை கர்த்தர் எமக்கு பரிந்திருக்கிற அவரது கடைசி வினாடியில் என்னுடன் என்னை தாயின் முளைப்பாலின் கர்ப்பத்தில் தனியாக பிறக்க வைக்க அக்கணமே என்னை பெயர் சொல்லி அழைக்கும் ஒரே தேவரை வாழ்க. என் தேவரை கர்த்தர் இதோ நான் உங்களை